இனி வரைக்கும் ஜென்சிங் திமுக மீட்டிங் சொல்றீங்க. அதுல நீங்க விஜய் அவர்கள் கரூர்ல 41 பேர் கொலை பண்ணிட்டாருன்னு பேசுறீங்க இல்லையா? இதுல விஜய் அவர்களுக்கு இருந்ததுன்னா விஜய் அவர்கள் அவர் வந்து உஷாரா இருக்கிறாரு பிச்சை போடுறது. அப்ப நீங்க அவருக்கு பிச்சை போடணும்னா அவருக்கு கை கால் போயிருந்தா தான் பிச்சை போடணுன்ற ரூல்ஸ் ஏதாவது இருக்கா? அண்ணாமலை லீடர் ப்ரோக்ராம் நல்லபடியாக முடிஞ்சிருக்கு. திமுக ஆகட்டும், ஏடிஎம்கே ஆகட்டும், நாம் தமிழர் கூட ஆகட்டும், இப்போ இவங்கெல்லாம் இது வரைக்கும் வந்து விஜய் விமர்சனம் பண்ணி தான் வந்து ரொம்ப இவங்க ட்ரோல் மெட்டீரியலாக மாறிட்டு தெரியாத விஷயத்த ஒருத்தர் சொல்லும் போது புதுதாக வர்றவங்க வந்து அதை தெரிஞ்சு அதை மேம்படுத்துறது வந்து நல்ல விஷயம் தான். நான் கமிஷன் வாங்க மாட்டேன், உன்னி கமிஷன் வாங்க விட மாட்டேன் அப்படின்னு 2 தலைவர்கள் வந்து போட்டி போட்டுக்கிட்டு இந்த மாதிரி விஷயங்கள் செய்யும்போது நாட்டோடைய வளர்ச்சி அதில் வந்து செலவாகக்கூடியது வந்து ஒரு 100 கோடி அப்படின்னா அதுக்கு இவங்க டெண்டர் போட்டுக்கிறது 300 கோடின்னு ஆகும். அப்படின்ற மாதிரியான எல்லா டெண்டர்லையுமே கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதுறவங்களாம் வந்து ஓசியில் வேலை கொடுத்துருக்கீங்க, அனுதாபம் கொடுத்துருக்கீங்க. ஸோ அவர் என்னன்னா இன்னமும் நீங்கள் அடுத்த இடைத்தேர்தல் வரும், நீங்கள் இன்னும் திருப்பி அடிங்க, என்னை ஓட விட்டுட்டேன்னு சொல்லிட்டாங்க, ஓடுன்னு பாட்டு பாடுறாரு. இப்போ இவர் அதே ட்ரோல் ஆகுது. அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் உங்களை அரசியல் ஆற்றில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. தொடர்ந்து அரசியல் சம்பந்தமான விஷயங்களை இந்த காணொலியில் காணுவோம். வணக்கம் அரங்க, எப்படி நல்லா இருக்குங்க. வழக்கமாக நீங்கள் கேள்வி கேட்பீங்க, இன்னைக்கு நான் முந்திக்கிட்டு நான் உங்களுக்கு கொஸ்டின் பண்றேன். தெரிஞ்சத சொல்றேன். உங்களால முடிஞ்சா கரெக்டான விஷயத்த சொல்லுங்க. கண்டிப்பா. பெரம்பூர் தொகுதியில முதல் முறையா ஜெயிச்சு இன்னைக்கு தான் போயிட்டு அலுவலகத்துக்கு கலந்துருக்காரு. அதுவும் பார்த்தீங்கன்னா ஆரவாரம் இல்லாம பேனர்லாம் இல்லாம தான் சொன்னாங்க. அது உண்மையிலேயே பாராட்டணும். இல்லாட்டா ஒரு பெரம்பலூரே ஒரு உழுக்கி இருப்பாங்க. ஆமா, இப்போ நீங்க வழக்கமா வந்து முதலமைச்சர் வரக்கூடிய விழானா பெரிய பிரம்மாண்டமான மேடை, கட் அவுட்டு, இதெல்லாம் வழக்கமான அரசியல்ல இருந்து இவங்க கொஞ்சம் மாறுபட்டு இருக்கிறாங்க. சத்தம் இல்லாமல் திறச்சது நல்லதுதான். ஆனால் என்ன நன்றி தெரிவிக்க மக்களுக்கு போல சரி அலுவலகமாக திறந்துருக்காரு. இல்லை, அவர் அலுவலகம் திறந்து வைக்கிறதுக்கு இவ்வளோ நாள் ஆயிருக்கு. அப்போ அந்த அளவுக்கு ஒன்றும் வேலை சூழல் இருக்கு. இல்லை, இருக்கத்தான் செய்யணும். அது ஒன்றும் இப்போ அண்ணாமலை சொன்ன மாதிரியா இப்போ டைம் கொடுக்கணும், அப்பனா தான் அது சரியாக வரும் சொன்ன மாதிரியா. சரி எடுக்கட்டும், அதுக்குள்ளே இதை வெளியில் கொண்டு வந்துட்டாருன்னா நல்லாயிருக்கும். அண்ணாமலைன்னு சொன்ன உடனே அவரை பற்றி 2வது கொஸ்டின் போயிடலாம். சரி, நான் சொல்லுங்க. அண்ணாமலை லீடர் ப்ரோக்ராம் நல்லபடியாக முடிஞ்சிருக்கு. உங்களுடைய கருத்து? ஏன்னா ரொம்ப நீட்டாக இருந்துச்சு, அவ்வளோ பேர் வந்திருந்தாங்க. அதே மாதிரி அவர் மேடையில் வணங்கி விழுந்து எல்லாருக்கும் நன்றி சொன்னது, மத ரீதியாகவும் சொல்லியிருந்தார், அனைத்து கட்சியும் பற்றி பேசியிருந்தார், பட்ஜெட் ரிலேட்டடாக பேசியிருந்தார், அடுத்து தமிழ்நாடு எவ்வளோ கடன் வாங்கணும் எல்லாமே சொல்லியிருந்தார். அதே மாதிரியா உடனே எல்லாம் இப்போ புதுமையான ஆளுங்கள்னு பார்த்தீங்கன்னா எல்லாருமே இப்போ தான் அமைச்சர் ஆயிருக்காங்க. செங்கோட்டையன் அவங்க மட்டும்தான் பழமையான ஆள். ஸோ அந்த மாதிரியா அனுபவமான ஆளுங்க இருக்க போகும்போது இப்போ புதுமையாக வந்தவங்களுக்கு வந்து அதை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கே சம் டேஸ் ஆகும். ஸோ பட் இது வந்து வரவேற்கத்தக்கக்கூடிய மாற்றம். ஸோ நம்மளும் அதுக்கு உடனே அவங்கள்ட்ட இருந்து பலன் எதிர்பார்க்காம டைம் கொடுத்து பண்ணுங்கன்னு சொன்னது தான் எனக்கு பிடிச்சிருந்துச்சு. எனக்கு இந்த விஷயத்தில் பார்த்தீங்கன்னா திமுக ஆகட்டும், ஏடிஎம்கே ஆகட்டும், நாம் தமிழர் கூட ஆகட்டும், இப்போ இவங்கெல்லாம் இது வரைக்கும் வந்து விஜய் விமர்சனம் பண்ணி தான் வந்து ரொம்ப இவங்க ட்ரோல் மெட்டீரியலாக மாறிட்டு இருக்கிறாங்க. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் அண்ணாமலை அவர்களும் அப்புறம் அன்புமணி அவர்களும் வந்து சரியான பாதையில் போகிறதா என்னுடைய. இல்லை, கண்டிப்பாக உண்மையான. ஏன்னா அந்த ஒரு மெச்சூரிட்டி இருக்கணும் இல்லைங்களா? நம்ம தோத்துட்டோம், மூவ் ஆன் ஆகணும், அது ஃபர்தராக நம்ம அவங்க செய்யக்கூடிய அவங்கள கைட் பண்ணவும் நம்ம செய்யணும். அந்த விஷயத்த வந்து அன்புமணி அவர்களும் அண்ணாமலை அவர்களும் கரெக்டான பாதையில் போகிற மாதிரி. இல்லை, அதை டிவிக்கு ஆச்சுன்னு கேட்டுக்கிறாங்க. அந்த இப்போது நதிநீர் இணைப்பு ரிலேட்டடாக போய் அன்புமணி பார்த்தீங்கன்னா நம்ம குஷி சாரை பார்க்க போகும் பார்த்தீங்கன்னா அவர் சீட்டில் கூட உட்காராம பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு அன்புமணியை கட்டாயப்படுத்தாங்க, உங்கள் சீட்டில் உட்காந்து கேளுங்கன்னு சொல்கிற அளவுக்கு கேட்டு இது வந்து நல்ல ஒரு வளர்ச்சியாக தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா தெரியாத விஷயத்த ஒருத்தர் சொல்லும் போது புதுதாக வர்றவங்க வந்து அதை தெரிஞ்சு அதை மேம்படுத்துறது வந்து நல்ல விஷயம்தான். அதாவது என்னை பொறுத்த வரைக்கும் இப்போ அண்ணாமலை அவர்கள் கட்சி ஆரம்பிச்சது எனக்கு ஒரு நல்ல ப்ரெசன்ட் ஆஃப் மைண்ட் வந்திருக்கு. என்ன காரணம் அப்படின்னா, இது வரைக்கும் நான் 10 லட்சம் கோடிக்கு கமிஷன் அடிக்கிறேன், நீ 12 லட்சம் கோடி கமிஷன் அடிக்கிற அப்படின்ற மாதிரியான அந்த மாதிரியான போட்டிகள் இல்லாமல் நான் கமிஷன் வாங்க மாட்டேன், உன்னையும் கமிஷன் வாங்க விட மாட்டேன் அப்படின்னு 2 தலைவர்கள் வந்து போட்டி போட்டுக்கிட்டு இந்த மாதிரி விஷயங்கள் செய்யும்போது நாட்டோடைய வளர்ச்சி அற்புதமாக இருக்கும்னு என்னை பொறுத்த வரைக்கும் என்னுடைய. கண்டிப்பாண்ணா. இப்போ பார்த்தீங்கன்னா சென்னையில் பார்த்தீங்கன்னா அந்த தூய்மை பணியாறு அந்த மாதிரி ஆளுங்களுக்கு சேலரி போட காசு ரொம்ப நெருக்கடியாக இருக்குது. இந்த மாதிரிலாம் கேட்க போகும்போது எவ்வளோ பெரிய தமிழ்நாட்டில் இந்த மாதிரி ஒரு விஷயங்கள்னு சொல்லும் போது எனக்கு புரியல. 10 லட்சம் கோடி கடன் மட்டும் சொல்லிட்டு போயிட்டாங்க. அது எதற்கான கடன், அதில் என்னென்ன முறைகேடுகள் நடந்திருக்குது, எவ்வளோ செலவு பண்ணியிருக்கிறாங்க, எதுக்காக அந்த செலவு நடந்துச்சு, அப்படி அந்த மாதிரி 10 லட்சம் கோடி கடன் வாங்கியிருந்தா இவ்வளோ நேரத்துக்கு
இந்த மாதிரியான ஷார்ட்டேஜ்லாம் இருந்துக்க கூடாது இல்லைங்களா? அதே மாதிரி 800 கோடி ரூபாய் பாலங்கள் அந்த சாலை இதை வந்து ரத்து பண்ணிட்டாங்க. ஆமாம், இது ஆரம்பத்திலே எல்லா விஷயத்தையும் நீங்கள் ஒவ்வொரு டெண்டராக எடுக்கும்போது அதில் வந்து செலவாகக்கூடியது வந்து ஒரு 100 கோடி அப்படின்னா அதுக்கு இவங்க டெண்டர் போட்டிருக்கிறது 300 கோடி 400 கோடி அப்படின்ற மாதிரியான எல்லா டெண்டர்லையுமே ஊழல் மறு ஆய்வு பண்ணிட்டு இருக்கிறாங்க. அது நல்ல விஷயம்தான். இல்லை, நல்ல. அதாவது திமுக கடந்த ஆட்சியில் திமுக அவர்கள் பண்ணிட்டு போயிட்டாங்க, நாங்கள் அதை போய் தடுக்கணும் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் இல்லாமல் அவங்க செஞ்ச நல்ல விஷயத்துங்களை கண்டினியூ பண்ணுறாங்க. அதே மாதிரி அவங்க விஷயத்தில் பண்ண முறைகேடான விஷயத்தையும் கரெக்ட் பண்ணுறாங்க, நிறுத்துறாங்க. அது வரவேற்கத்தக்க விஷயம்தான். சரிண்ணே, வேற என்ன ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கான சொல்லுங்க. கரூருக்கு விஜய் அவர்கள் போயிருந்ததை பற்றி ரொம்ப எல்லாருமே ரொம்ப பேசிகிட்டு இருக்கிறாங்க. அந்த இப்போ பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதுறவங்களாம் வந்து ஓசியில் வேலை கொடுத்துட்டீங்க, அனுதாபத்தை தெரிவிட்டீங்க அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் பேசுகிறாங்க. உங்களுடைய கருத்து என்னன்றது நீங்கள் சொன்னீங்கன்னா. இழப்பீடுக்கு வந்து ஒரு விலை மதிப்பில்லாத உயிருக்கு இழப்பீடு கொடுத்தா அது சரியாயிருமான்னு சொல்ல எனக்கு தெரியல. இந்த மாதிரி உயிரிழப்புக்கு வந்து அரசு வேலை வழங்குறத வந்து நான் வந்து அது ஒரு பேரமாக தான் நான் நினைக்கிறேன். ஏங்க நீங்கள் எல்லாத்தையுமே பேரமாக நினைக்கிறீங்க? இல்லை, நான் என்ன நினைக்கிறேன்னா இந்த 31 பேருக்கு நீங்கள் தெளிவாக சொல்லுங்களேன். இப்போ நீங்கள் ஒருத்தருக்கு அமௌண்ட் ஏதோ ஒரு அன்னதானம் எடுக்கிறான்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு வந்து நீங்கள் அன்பளிப்போ இல்லை பிச்சைன்ற வார்த்தையை நான் யூஸ் பண்ண தவறாக நினச்சிக்காதீங்க, பிச்சை போடுறீங்க. அப்போ நீங்கள் அவருக்கு பிச்சை போடணும்னா அவருக்கு கை கால் போயிருந்தால் தான் பிச்சை போடணுன்ற ரூல்ஸ் ஏதாவது இருக்கா? இல்லை உங்களுடைய மனநிலை வந்து ஒருத்தர் கை கால் போயிருந்தால் தான் அவருக்கு நம்ம பிச்சை போடணும், நல்லா இருந்தாருன்னா நீங்கள் மேலே எங்கேயும் பார்ப்பீங்க. இதே நான் வந்து உங்ககிட்ட எனக்கு ஒரு 5 ரூபா கொடுங்க அப்படின்னா கை கால் நல்லா தானே இருக்கு. அதான் யாசகம் கேட்கறதுக்கு வந்து இப்போ அவன் நல்லா உடல் வலிமையா இருந்து அவன் வந்து கேட்டான்னா நான் கண்டிப்பா சொல்லுவேன், காலுகை நல்லா தான் இருக்கு, போய் வேலையை பார்த்து சம்பாதிப்பா, இல்லாட்டா எனக்கு ஒரு கம்பெனிக்கு நான் 4 இடத்துக்கு வேலைக்கு. ஆனா அவன் எந்த சந்தர்ப்பத்துல இருந்து கேட்கறான்ற விஷயத்த நம்ம உணர்றது இல்ல, அது தெரியறது இல்லை. அது நம்ம சொல்லும் போது அதை வந்து யாசகமா கேட்காம நான் வந்து ஒரு இடத்துல இந்த வேலை பார்த்து தரேன், எனக்கு ஏதாவது பார்த்து பண்ணுங்க. அதாவது இன்றைய இருக்கக்கூடிய சமூகம் வந்து எப்படி இருக்குன்ற என்னுடைய புரிதல் என்னன்னா, அதாவது நீங்க உங்களுக்கு வந்து கை கால் போயிருந்தாதான் நான் உதவி செய்வேன், இல்லைன்னா நான் ஏன் நீ உனக்கு கை கால் நல்லா தானே இருக்குது, நீ போய் சம்பாதின்ற விஷயத்துல தான் இருக்கிறானே தவிர இவ்வளோ நல்லா இருக்கிறோம் ஏன் நம்ம கிட்ட வந்து பிச்சை கேட்குறான் அப்படின்ற விஷயத்த வந்து இன்றைய இருக்கக்கூடிய சமூகம் வந்து புரிதல் இல்லைன்றது என்னுடைய கருத்து. இல்லை உண்மை. இப்போ நான் இதை பற்றி வேலைவாய்ப்பை பற்றி நான் என்ன நினைக்கிறேன்னா, இப்போ பார்த்தீங்கன்னா 31 பேர் இறப்புக்கு வந்து இந்த 31 பேர் பணி அமைக்கிறாங்கன்னா இதுக்கு உதாரணமாக ஒரு அரசு 31 பேருக்கு விண்ணப்பிக்கலாம்னு சொன்னால் லட்சம் பேர் இதை அப்ளை பண்ணி இந்த வேலையை அடையணும் முயற்சி பண்ணுவாங்க. அதாவது நீங்கள் இப்போ சொல்லக்கூடிய விஷயம் கரெக்டு தான். ஆனால் இதில் நீங்கள் குரூப் 4ஓ குரூப் 2ஓ எக்ஸாம் எழுதக்கூடியவங்களுக்கு உண்டான அலோகேஷனில் இந்த வேலை வாய்ப்புகள் வரப்போகிறதில்ல. இல்லை இப்போ வந்து 31 பேருக்கு நாங்கள் வேலை கொடுத்துட்டோம், அதனால வந்து குரூப் 2 எக்ஸாம் நாங்கள் வைக்க போகிறது கிடையாது, அதற்கு உண்டான வேலை வாய்ப்பு தான் நாங்கள் இன்னைக்கு கொடுத்துருக்குறோம் அப்படின்ற மாதிரியான அறிவிப்பு எதுவும் இது வரைக்கும் வரல. இல்லை, அதை பற்றி நான் இப்போ என்ன சொல்ல வரேன்னா, ஒரு வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து ஒரு நாட்டுக்காக போராடி போய் இறந்து இந்த மாதிரியா கஷ்டப்பட்டு வரல, ஒரு விஷயத்துக்கு வந்து போய் நெரிசலாகி அது வந்து யாரும் இப்போ ஏடிஎம்கேன்னு சொல்ல தரல, டிவிக்கு பிளான்னு சொல்லலை, இது நான் நினைக்கிற எதிர்பாராத விபத்து தான். இதை நம்ம விஜயை பிளேம் பண்ணியோ இல்லை திமுகவினர் நடந்ததுன்னு நான் சொல்ல விரும்பலை. இது வந்து விபத்து, ஒரு ஆளை பார்க்கணும்னு ஆர்வ கோளாறுல வந்து இப்போ இந்த கோயிலுக்கு போய் நெரிசல் ஏற்பட்டு இறப்பு ஏற்படுது, அதனால நம்ம அந்த கோயில் மேலே இருக்கிற சாமி மேலே பழி போட முடியுமா? அதை நான் சொல்ல வரல. இப்போ என்னன்னா அந்த இழப்பீடு ஆல்ரெடி ரூபாய் கொடுத்துருக்காங்க, அரசு வேலைன்னு சொல்ல போகும்போது அப்போ வந்து ஒரு இப்போ விஜய்க்காக செத்த அரசு வேலை கிடைச்சிருமா அந்த மாதிரி எண்ணத்துக்கும் போயிடுவாங்கல்ல. இப்போ மிதிவண்டியில அரசு பேருந்துல போறவங்க படித்தடிக்கு கீழே விழுந்து இறந்தாங்கன்னா அவங்க பிள்ளைக்கு வேலை வாய்ப்பு நடக்குது. ஸோ அரசாங்கம் சம்மந்தப்பட்ட குறைகளோ அரசாங்கம் சம்மந்தப்பட்ட ஏற்பட்ட விபத்துகள்னாலையோ வேலை வாய்ப்பு அரசு வேலைன்னு சொல்ல போகும்போது நார்த்தில் கூட ஒரு உண்மையா போயான்னு தெரியல, நார்த்தில் நியூஸ் பார்த்தேன், அவங்க அம்மாவோட வேலை அந்த பொண்ணுக்கு வேணும்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு வந்து ஒரு ஆட்களை வச்சு அவங்க அம்மாவை தீர்த்து கட்டினதா வந்து தகவல் வந்துருக்கு. ஸோ இந்த மாதிரி வாரிசு அடிப்படையில் கூட நமக்கு வேலை வரணும் அந்த மாதிரி நோக்கத்துக்கு எல்லாரும் போயிட்டாங்கன்னா எனக்கு இந்த மாதிரி நான் நினைக்கிறேன். இது வந்து ஒரு விதமான ஒரு இதாக தான் நான் நினைக்கிறேன். விஜய் வந்து ஐஸ் வைக்கிறாருன்னு வச்சுக்கோமே. அப்படி நீங்க நினைச்சீங்கன்னா அது எல்லாருமே இந்த புரிதல் தான் இருக்கிறீங்க. 31 பேர் குடும்பத்துல இருந்து ஒரு அம்மா வீடியோ போட்டிருந்தாங்க, அதை நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு அவங்க என்ன மனநிலையில இருக்கிறாங்க, அவங்களுடைய வறுமைக்கு என்ன காரணம், அவங்க என்ன வருத்தப்படுறாங்கன்ற விஷயம் உங்களுக்கு புரியும். முடிஞ்சா நீங்க அதை இல்லை, அவர் போன விஷயமே நான் என்ன நினைக்கிறேன், ஒரு இரங்கல் தெரிவிக்கிற போற வேண்டிய ஆள் வந்து மேடை போட்டு பேசணும்னு அவசியம் இல்லை. இந்த 31 வீட்டுக்கு போயிட்டு பேசிட்டு வந்தாலே பிரச்சனை இல்லைங்க. நான் என்ன நினைக்கிறேன்னா இதை வந்து அடுத்து தேர்தலுக்கு வந்து போன மாதிரியா தான் நான் நினைக்கிறேன். சரி போனாரே,
ஒரு மௌன அஞ்சலி செலுத்த ஒரு சோர்வா கூட பேசலையே, குடும்ப ரிலேட்டடா அவர் பேசலையே. ஸோ அவர் என்னன்னா, இன்னமும் நீங்க அடுத்த இடைத்தேர்தல் வரும், நீங்க இன்னும் திருப்பி அடிங்க, என்னை ஓட விட்டுட்டேன்னு சொல்லிட்டாங்க, ஓடு ஓடுன்னு பாட்டு பாடுறாரு. இப்போ இவர் அதே ட்ரோல் ஆகுது. இவர் ஒருத்தர் செய்தியாளர் கேட்கிறாரு, இவர் ரிட்டர்னா ஏர்போர்ட் போகும்போது, சார் 31 பேர் இறந்துருக்காங்கன்னு சொல்றாங்கன்னு என்னன்னு கேட்கும்போது ஓடு ஓடுன்னு ஓடுனாரு. ஸோ இந்த மீம்ஸ் இவருக்கு போட்டா இவருக்கு மேட்ச் ஆகும், இவர் பாடினாருன்னா ஆப்போனண்ட்டுக்கு மேட்ச் ஆகுதே தவிர நின்று களத்துல பேசணும்னு நான் நினைக்கிறேன், வேற ஒன்றும் இல்லை. அதாவது நீங்க வந்து அந்த இன்னொரு வீடியோ பார்க்கலன்னு நினைக்கிறேன். இந்த வேலை வாய்ப்பு கொடுத்தது வந்து அந்த மேடையில கொடுத்தது, அதே மாதிரி அவர் மேடையும் அமைக்கல. அவர் அன்னைக்கு நீங்க சொன்னீங்க இல்லையா, இந்த வண்டி தான் காவு வாங்கிடுச்சு 41 பேர் அப்படின்னு, அதே வண்டியை எடுத்து நிறுத்திட்டு தான் அதே வண்டியில் தான் நின்று பேசிட்டு போனாரு. இதுக்கு முன்னாடி இருந்த முதலமைச்சர்கள் யாரும் இந்த மாதிரி மேடை வந்து வண்டியை வந்து திரும்ப திரும்ப யூஸ் பண்ணதா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் கிடையாது. இதை அவர் பண்ணணும்னு நினச்சிருந்தா எவ்வளவோ விளம்பரங்கள் பண்ணி மேடை அமைச்சு தனியாக பண்ணியிருக்கலாம். ஆனால் அவர் அன்னைக்கு என்ன வண்டியில் வந்தாரோ அதே வண்டியில் வந்து தான் பேசினார். பேசி முடிச்சுட்டு அந்த 31 குடும்பத்துக்கு உண்டான வேலைவாய்ப்பை வந்து அரசு கலெக்டர் அலுவலகத்தை தான் அவர் கூப்பிட்டு கொடுத்தாரே தவிர, அன்னைக்கு கூப்பிட்டு கொடுக்கும்போது கூட அவர் என்ன ஃபீல் பண்ணாருன்ற விஷயத்த நம்ம ஒரு சில வீடியோவில் பார்த்தோம். அது அந்த வீடியோ பார்க்கும்போது நமக்கும் ஒரு சில இடங்கள்ல வந்து அந்த குடும்பத்திலேருந்து ஒருத்தராக நமக்கும் அந்த ஃபீலிங் வந்துச்சு. ஸோ நீங்கள் சொல்கிற இதை நம்ம பேசி தான் ஆகணும். ஏன்னா இதே விஷயத்த சொல்லி தான் விஜய் அவர்களுக்கு எதிராக அரசியல் பண்ணாங்க திமுககாரங்க. இதே திமுகவாகட்டும் அதிமுகவாகட்டும் கரூர் விஷயத்த சொல்லி 41 பேரை கொலை செய்தவர் விஜய் அவர்கள்னு சொல்லி விஜய்க்கு எதிராகவும் பரப்புரை ஆற்றுனாங்க. அப்ப அந்த மாதிரியான பழியெல்லாம் அவர் சுமந்துக்கிட்டு தான் இன்னைக்கு முதலமைச்சர் ஆயிருக்கிறாரு. அப்ப அந்த பழிக்கெல்லாம் அவர் சொந்தம் இல்லைன்னும் போது அவர் இவ்வளவு கூட பேசக்கூடாதுன்னு நினைக்கிறது எந்த வித நியாயம் எனக்கு இல்ல. அப்போ இவர் வந்து மாத்தி தானே சொல்றாரு. இவர் நான் பண்ணல, திமுக பண்ணிருக்குன்னு சொல்லும் போது இன்னொருத்தவங்களை அவர் சொல்ற மாதிரி தானே. ஆமாங்க, இது ஒரு விபத்தா தான் நான் நினைக்க போகும்போது வந்து ஒருத்தர் மாத்தி சொல்ற மாதிரியா சூழ்நிலையை ஏற்படுத்தும். ஆமாங்க, இதுக்கு உண்டான தீர்வு சிபிஐ விசாரணையில் இருக்குது. அதுக்கு உண்டான தெளிவான நிலையே வரும்போது விஜய் அவர்கள் தப்பு பண்ணியிருந்தாலும் நம்ம கொஸ்டின் கேட்க தான் போறோம். செந்தில் பாலாஜி அவர்கள் தப்பு பண்ணியிருந்தாலும் நம்ம கொஸ்டின் கண்டிப்பா. அதுதான் அதே மாதிரி இதை பத்தி பேசக்கூடாதுன்னு வேற சொல்லியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஆமா, உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்குது. ஆனா இதை சொல்லி தானே நீங்க ஓட்டு வாங்குனீங்க, இதை சொல்லி தானே மக்கள் விஜய்க்கு எதிராக இப்ப நீங்க 1,00,000 வந்து இத்தனை பேர் ஓட்டு போட்டுருக்காங்கன்னா மீதி போடாததுல ஒரு 10 லட்சம் பேராச்சும் இதை காரணம் காட்டி போடாம இருந்திருப்பாங்க இல்லைங்களா? அப்ப நீங்க எப்படி இதை நீங்க அவரு மட்டும் இதை பயன்படுத்துறாருன்னு நீங்க சொல்றீங்க? நீங்க பயன்படுத்தக்கூடாது வரைக்கும் ஜென்சிங் திமுக மீட்டிங் சொல்றீங்க, அதுல நீங்க விஜய் அவர்கள் கரூர்ல 41 பேர் கொலை பண்ணிட்டாருன்னு விஷயத்த பேசுறது இல்லையா? பேசிட்டு தானே இருக்கிறீங்க. அப்ப நீங்க பேசுறதுக்கெல்லாம் வந்து உச்சநீதிமன்றம் தடை போடல, அதுக்கெல்லாம் உங்களுக்கு அனுமதி இருக்குது. அப்ப அது சம்பந்தப்பட்ட விஜய் சம்பந்தப்பட்டவங்க பேசக்கூடாதுன்னு சொல்லிதான் அப்படி இது இருக்கு, சட்டத்திட்டங்கள் அப்படி இருக்குன்னு நான் சொல்ல வரேன். இப்ப நம்ம பேசுறதே சரியா தப்பான்னு தெரியல. நான் ஒரு விஷயத்துல பாதிக்கப்பட்டிருக்கீங்க, நீங்க என் மேல ஒரு பழிய சொல்லிட்டீங்க, அது என் மேல தப்பே இல்லைன்னும் போது நான் வாதாடுறதுல என்ன தப்புன்னு நான் கேட்குறேன். இதே நீங்க திமுக அவர்கள் எந்த மாதிரியான விஷயத்தை கையாண்டாங்கன்னா, எலெக்ஷனுக்கு முன்னாடி வரைக்கும் 41 பேரை கொலை பண்ணிட்டு கரூர்ல வந்து விஜய் சந்திக்கல அப்படின்னாங்க. விஜய் அவர்கள் ஜெயிச்சதுக்கு அப்புறமா முதல்வர் ஆயும் கரூர்ல போய் சந்திக்கல அப்படின்னு கொஸ்டின் பண்ணாங்க. சரி, சந்திப்புக்கு ஏற்பாடு பண்ணி அரசு வேலை கொடுக்கறதா எல்லாம் முடிவு பண்ணதுக்கு அப்புறமா நாளா போயிட்டு கரூர்ல விஜய் அவர்கள் போகக்கூடாதுன்னு கேஸ் போட்டவங்க திமுக காரர் தான். அப்ப நீங்க எந்த விதத்துல அவங்க கரெக்டா இருக்கிறாங்க நீங்க சொல்றீங்க? நீங்க இப்படி சொல்றீங்க இல்லையா, விஜய் அவர்கள் வந்து அன்னைக்கு அப்படி பேசினாரு, இன்னைக்கு இப்படி பேசுறாருன்னு. இப்ப திமுகவும் அதே தானே பண்ணுது. அன்னைக்கு வந்து ஏன் போய் மீட் பண்ணலன்னு கொஸ்டின் பண்ணீங்க, இன்னைக்கு மீட் பண்ண போனா நீங்க ஏன் மீட் பண்ண போறீங்க, ஆல்ரெடி வழக்கு விசாரணையில் இருக்குது, நீங்க போனீங்கன்னா சாட்சியங்கள் கலையும் அப்படின்னு நீங்க தான் போய் கோர்ட்ல மனு தாக்கல் செய்வீங்க. அப்ப இது எந்த விதத்துல நீங்க கரெக்டா இருக்கிறீங்க? நான் என்னன்னா, இவ்வளவு காலம் தாழ்த்தி போகாம அவர் முன்னாடியே போயிருந்தா அதான் சொல்லுவாங்கல்ல, அந்த இறப்புக்கு வந்து வராம இன்னொரு 6 மாசம் கழிச்சு வந்த மாதிரி. அது அந்த இடத்துல வந்து குறுகிய இடம், அங்க மக்கள் ஒவ்வொரு வீட்டுக்கும் போகணும்னா இன்னைக்கு அவர் முதலமைச்சர் ஆகிட்டு போனாலுமே அங்கே அசம்பாவிதம் நடக்கும். ஏன்னா அவரை ரசிக்கிறதுக்கும் அவரை பார்க்கறதுக்கும் பல பேர் நீங்கள் தற்கொலை குற்றம்னு சொன்னாலும் சரி, இல்லை அவர் மேலே அன்பு வச்சுட்டு போனாலும் சரி, அது வந்து நானுமே கொஸ்டின் பண்ணுறேன். நீங்கள் ஏன் தமிழக முதல்வர் அவரே சொல்லியிருக்கிறாரு, நான் ஜெயிச்சிட்டேன்னா நான் எல்லாரும் உங்களை வீட்டை தேடி நான் வரேன்னு சொல்லியிருக்கிறாரு. அப்படி இருக்கும்போது மக்கள்லாம் திருந்தணுமே தவிர இதில் விஜய் அவர்கள் திருந்தனா விஜய் அவர் வந்து உஷாராக இருக்கிறார். முன்ன நடந்த தப்புகள் இப்போ நடக்கக்கூடாது, திரும்ப இந்த மாதிரியான ஒரு இழப்பு ஏற்படக்கூடாதுன்னு அவர் யோசிக்கிறார். கரூர் மக்கள் 41 பேர் ஆகும்போது நம்ம அன்னைக்கு வீடியோ பார்க்கும்போது நமக்கு ஒரு வருத்தம் இருந்துச்சுன்னா அதுக்கு காரணம் ஏதோ ஒரு வகையில அவர் இன்னி வரைக்கும் அதை ஒத்துக்காம இருக்கலாம், நான் தான் காரணம்னு அவர் ஒத்துக்காம இருக்கலாம். அது அவருடைய மனப்பான்மையா இல்லை அது அவர் ஒருவேளை அவர் ஆணித்தரமா இருக்கிறாரான்னு தெரியல. ஆனா நமக்கு அந்த இடத்துல இருந்து யோசிக்கும் போது நமக்கு ஒரு கோபம் வருது இல்லைங்களா?
நாங்க இன்னைக்கும் மக்கள் மக்களை நம்ம வந்து மக்கள் சரின்னு நான் சொல்லவே கிடையாது. மக்கள் தப்பு பண்றாங்க. இன்னைக்குமே அவர் முதல்வர் ஆயிட்டு அவர் வேலையை அவர் பார்க்க அவர் விட்டாலே பார்க்க விட பிரச்சனை. மாட்டேங்கிறாங்க.